அமாவாசை அமாவாசை எல்லாருமே வந்து காக்காவுக்கு சோறு போடும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தமிழ் கல்ச்சர்ல வந்து இது காமனான விஷயம். பட் ஒரு ஊர்ல வந்து ஒரு காக்கா வந்து அடிபட்டு உழுதுங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, அந்த காக்காவுக்கு வந்து தேவையான மருத்துவ உதவி பண்றாங்க. அந்த காக்கா வந்து வீட்ல வச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஊர் அந்த பொண்ணு ஆகட்டும் எல்லாருமே மராட்டி மொழி பேசுற ஆட்களா இருக்காங்க. இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா, அவங்க பேசுறது எல்லாமே கவனிச்சு கடைசியில வந்து அதுவும் அந்த மொழி பேச ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்? கிளி தாங்க பேசும். கிளி வந்து நம்ம பேசுற விஷயத்த அப்படியே அப்சர்வ் பண்ணி திருப்பி பேசும். பட் ஒரு காக்கா வந்து அந்த மொழி பேசுதா? காக்காவுக்கு இப்படிலாம் பேச வருமா? அப்படின்னு விஷயத்த நெறைய பேர் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலயும் வந்து லீக் ஆனதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டே யோசிக்கிறாங்க. பறவை இனத்திலே வந்து பேச முடிஞ்ச விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு கிளினால மட்டும் பேச முடியும். பட் காக்கானால இவ்வளோ தூரம் யோசிக்க முடியுமா? காக்காக்கு இந்த மாரி திறன்லாம் இருக்கான்னு சொல்லி சயின்டிஸ்ட்டே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பரவால்ல காக்காவ வச்சு பேசாம வச்சுட்டாங்க. இனி பிரச்சனை இல்ல. இதையே வச்சு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. காக்கா வந்து வீட்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இது வேற லெவலா இருக்கு எனக்கு தெரிஞ்சு செமையா இருக்கு.